இளைஞர் திமுக கோபாலபுரம் பகுதியில் நான் தொடங்கின நேரத்தில் எனக்கு துணையாக இருந்தவர். அவர் அப்போது அண்ணா ஆர்ட்ஸ் அகாடமி என்ற ஒரு நிறுவனத்தை பொதுவாக நடத்தி கொண்டிருந்தார். கழகத்திற்கு துணை செய்யக்கூடிய வகையில் தான் நடத்தி கொண்டிருந்தார். அப்போதான் முதல் எனக்கு அவருக்கு அறிமுகம் கிடைச்சது. அந்த அறிமுகம் கிடைச்சப்ப அவரெல்லாம் வாங்க போங்க சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நானும் பேசுவேன், அவரும் பேசுவார். அது போக போக என்னப்பா எப்படி இருக்க, அவரும் திருப்பி நல்லா இருக்குப்பா அப்படின்னு. அது இன்னும் போக போக யோ என்னையா எப்படி இருக்க இப்படி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் சொல்லணும் பாடா போடான்னு சொல்ற அளவுக்கு கூட மாறிடுச்சு. ஆனா இப்ப பாத்தீங்களா அந்த தலைவர், கட்சியினுடைய தலைவர், அவர் நாடாளுமன்ற கழக குழுவினுடைய தலைவர். இப்ப சொல்ல முடியுமா அவரை நீங்க விட்டுருவீங்களா? எதற்காக சொல்றேன்னா அந்த அளவிற்கு இரண்டரை கலந்தவர்களாக நாங்கள் இருந்தோம் என்பதற்காகத்தான் இதை சொல்றேன்.